foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து மொருமுராலு உப்மா, அதாவது பொரி உப்மா. நான் வந்து கடாய் சுட பண்ணிட்டு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுருக்கேன். இது நம்ம பேல் பொரி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொரி இருக்குல்ல, அந்த பொரியில வச்சு பண்றது தான் இந்த உப்மா. கடுகு வெடிச்சாச்சு. இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் லிபரலாக போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம், நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் பொடியா. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த மொருமுராலு உப்மா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அட்டகாசமான ரெசிபி. இப்போ நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துன்றலாம். இப்போ நான் இதில் கசூரி மேத்தி சேர்த்துடுறேன். இதில் நீங்கள் வந்து வேணும்னா பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் நம்மளோட சவுத் இண்டியன் சாம்பார் பொடி இருக்குல்ல, அதை கூட போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும் அதோட ஃப்ளேவரும். இது வந்து தனியா பவுடர். ஒரு 5 மினிட்ஸ் இது வதங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பொரி இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான அளவு பொரியை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோம். தண்ணியிலே வைக்கக்கூடாது, வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ என்ன ஆகும், இது நல்லா சாஃப்ட் ஆகிடும், அதே சமயம் க்ளீனும் ஆகிடும். நம்மளோட இந்த மசாலா எல்லாம் இதில் சேர்ந்துடும். எவ்வளோ நிமிஷமாக எடுத்து பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து ஒரு ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட பொட்டுக்கடலை ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி அதை சேர்த்துற வேண்டியதுதான். இது வந்து கொத்தமல்லி நம்ம நல்லா நிறைய போடணும். எதுவும் லிபரலாக போட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது இந்த உப்மாவோட ஹைலைட்டிங் டச் வந்து என்னதுன்னா, இந்த கொத்தமல்லியும் நம்ம சீசனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணின உரத் தால் அண்ட் சன்னா தால், அது ரெண்டுமே வந்து ஹைலைட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதை ஒன்றும் பாதியமாக வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியான மொருமுராலு உப்மா ரெடி. நம்மளோட செம்ம டேஸ்டியான மொருமுராலு உப்மா, அதாவது பொரி உப்மா ரெடி. இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வேணால் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், வத்த மிளகாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.